தொட்டாலே பட்டாசுங்கிற மாதிரி நம்ம பல்வரைசர் போட்டாலே தூள் தூளா அரைச்சிரும். என்னது நியூ இயர் அதுமா பல்வரைசருக்கு இப்படி ஒரு ஆஃபரா? மாவரைக்கிற பிசினஸ் பண்றவங்களும் சரி பண்ண போறவங்களும் சரி இந்த விஷயத்தை கேட்டா நம்பவே மாட்டீங்க. இப்படி ஒரு பீட்டர் கொடுத்தா எப்படிங்க வாங்காம இருப்பீங்க? வணக்கம் தொழிலாளர்களே, இன்னைக்கு இருக்கிற டிமாண்டான பிஸ்னஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பிஸ்னஸ் தாங்க. அந்த பிஸ்னஸை யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிட முடியும். அதே மாதிரி காம்படிஷனும் ஹெவியாக இருக்கும். அப்படி ஒரு காம்படிஷன் இருக்கும்போது நம்ம கஸ்டமருக்கு கரெக்டான குவாலிட்டியான மாவு கொண்டு போய் சேர்க்கறது தாங்க பெட்டர். அப்படி ஒரு குவாலிட்டியில் நீங்கள் மாவு கொடுக்கணும்னா அதுக்கு கரெக்டான பல்வரைசரை வாங்கணும். அந்த பல்வரைசரை தேடி நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேணாம். உங்களுக்காக தான் நம்ம எம்டிஎம்ல நைஸ்டன் பல்வரைசர் இருக்குதுங்க. அப்படி என்னதான் இந்த மிஷினில் பெனிஃபிட் இருக்குது, இந்த மிஷினை என்னென்னலாம் பார்த்து வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் ஒரு நைஸ்டன் பல்வரைசர் வாங்க போறீங்கன்னா தானியங்களை அரைக்கிற பீட்டரை தாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம எம்டிஎம்ல வேற எங்கேயுமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஃபிளெக்சிபிள் பீட்டர் கொடுத்துருக்கிறதுனால உங்க தானியங்களை அடிச்சு உடச்சி தூள் தூளா பவுடரா கொடுத்துருங்க. அதுவும் 15 ஹெச்பியில கொடுத்துருக்கிற டெக்னாலஜியை இதுல கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அவுட்புட் பயங்கரமாகவே இருக்குங்க. ஸோ யாருக்கிட்டையுமே இல்லாத டபுள் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால பார்த்துக்கிட்டிங்கன்னா தானியங்களை கரெக்டான அளவுக்கு பீட்டருக்கு அனுப்புங்க. இதனால மோட்டருக்கு ஓவர்லோடுங்கிற விஷயமே இருக்காதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீட்டர்லேயுமே ஸ்டக் ஆகிற பிரச்சனை இருக்காதுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேம்பருங்க. இப்போ மற்ற கம்பெனியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 இன்ச்சு 9 இன்ச்சுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் 10 இன்ச்சு கொடுத்துருக்கோங்க. 1 இன்ச்சு தானே அதில் என்ன கிடச்சிட போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 1 இன்ச்சுனால உங்களுக்கு 20லேருந்து 25% அதிகமாகவே அவுட்புட் கிடைக்குங்க. ஸோ இப்போ நான் அந்த மிஷினை வாங்குறேன், இப்போ நான் வீட்டில் தான் வச்சிருக்கிறேன், நான் கடை பிடிக்கணும், அதுக்கு ஒரு வாடகை பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்காக தாங்க வீட்டு கரண்டில் யூஸ் பண்ணிக்கிற மாரி 3 ஹெச்பியில் சிங்கிள் பேஸில் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நான் பெரிய லெவலில் பண்ண போகிறேன், நான் கடை பிடிச்சி தான் பண்ண போகிறேன்னா அதுக்குமே எங்ககிட்ட 5 ஹெச்பியில் 3 பேஸ் மோட்டருமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. அடுத்ததாக நம்ம எம்டிஎம்ல ஸ்லீவ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.3 mmலேருந்து 5 mm வரைக்கும் ஸ்லீவ் கொடுத்துட்டு இருக்கோங்க. இதனால மாட்டுகளுக்கும் கோழிகளுக்கும் நீங்கள் ஈஸியாகவே தீவனத்தை அரைச்சி போட்டுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் தானியங்களை இப்போ யாருமே காய வச்சு போட்டு அரைக்கிறதே கிடையாதுங்க. கடையில் வாங்கி தான் அரைக்கிறீங்க. அப்போ அரைக்கும் போது நமக்கு பின் போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ பின்னோட சேர்த்து நம்ம உள்ளே கொட்ட போகும்போது அதையும் அரைச்சிருங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம மிஷினில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்னெட் கொடுத்துருக்கோம். அதனால இரும்பு துகள் எல்லாமே அந்த மேக்னெட்டில் ஒட்டிக்குங்க. ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மாவு உள்ளே அரைப்படும் போது கண்டிப்பாக ஹீட் ஆகுங்க. ஸோ அந்தமாரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக தான் சேம்பர்லேயே ஒரு வெண்டிலேஷன் வச்சுருக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மாவு சூடாங்கிற பிரச்சனை இருக்காதுங்க. நல்ல ஃபைனாவே அரைச்சு கொடுத்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான இடத்துல மோட்டரில் வெண்டிலேஷன் வச்சிருக்கிறதுனால மாவு அடைச்சிக்குங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. ஸோ அந்த மோட்டரையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற கம்பெனி மாரி அலுமினியம் காயிலில் கொடுக்காம காப்பர் வைண்டிங்கில் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் உள்ள மிஷினை வாங்கி நீங்களும் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதாங்க சரியான டைம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நியூ இயர் அண்ட் ஆஃபராக நாங்கள் 5000 ரூபா டிஸ்கவுண்ட்டில் இந்த மிஷினை கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இந்த மிஷினை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் தெரியணும், இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.